ஒரு டேஸ்டியான கார்லிக் பிரெட்டு, அது கூட ஒரு சீஸியான டிப் சாஸ் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு, பூண்டு பல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க. இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பிரெட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இது 2 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஸ்லைசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம வந்து மேலே ஒரு பக்கம் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தோசை தவாவில் 2 பக்கமும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுங்க. இல்லைனா டக்குன்னு வந்து கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட கார்லிக் ஃப்ளேவர், கொத்தமல்லி அண்ட் இந்த பட்டரோட ஃப்ளேவர் எல்லாம் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கூடவே ஒரு சூப்பரான ஒரு சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப சீஸியாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் பால், சால்ட்டு, பெப்பர் போட்டுட்டு நல்லதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு சீஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைனா கிரேட்டட் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாஸ் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.